மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தைப்பூசத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்கி கேட்கலாம். பவானி வணக்கம். பக்தர்களின் கூட்டம் எவ்வாறாக இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன விவரிங்க. நிச்சயமாக, அதாவது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உலக புகழ்பெற்றதாக பார்க்கப்படுகின்றது. நாள்தோறும் தமிழகத்தின் மதுரை, விருதுநகர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் போன்ற பல்வேறு ஊர்களில் இருந்தும் முருக பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். ஆண்டுதோறும் நடைபெறும் தைப்பூச திருவிழா பழனிக்கு அடுத்தபடியாக இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதாவது அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் பார்வதி தேவியிடம் ஞான வேலை வாங்கிய நாளைதான் தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாள் தான் இந்த தைப்பூச விழாவாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு தைப்பூச விழாவை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 5 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் காலை 8 மணிக்கு மேல் அஸ்திர தேவராகிய முருகப்பெருமானின் ஞானவேலுக்கு தீர்த்தவாரி நிகழ்வும் மேலதாளங்கள் முழங்க நடைபெற இருக்கின்றது. இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு வரும் பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட பாத யாத்திரையாக நடந்து வந்து பால் காவடி, பன்னீர் காவடி, அன்ன காவடி, புஷ்ப காவடி போன்ற காவடிகளையும், அழகு குத்துதல், பால் குடம் எடுத்தல், அங்க பிரதட்சணம் செய்தல் போன்ற பல நேர்த்திக்கடன்களையும் செய்து வருகின்றனர். விரதம் இருந்து நேர்த்திக்கடன்களை செலுத்த பாத யாத்திரையாக வருவதால் ஐஸ்வர்யம் பெருகும், திருமணம் கைகூடும், வாழ்வில் முன்னேற்றமும் ஞானமும் கல்வியும் வரமாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகவும் பார்க்கப்படுகின்றது. எனவே பக்தர்கள் அதிகாலை முதல் பயபக்தியுடன் தங்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருகின்றனர். மேலும் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்து நின்று முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த முறையும் பாத யாத்திரையாக பக்தர்கள் சர்ப்ப காவடி கொண்டு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் குறிப்பிட்ட ஜாதி மற்றும் அரசியல் சார்ந்த வண்ண உடைகள் அணிந்து வரவும், கொடிகள் எடுத்து வரவும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் திருச்செந்தூர் நோக்கி வரும் பக்தர்களின் அடிப்படை வசதிக்காக கோவில் வளாகங்களில் குடிநீர் வசதிகளுக்காக அதிகப்படியான நல்லிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென்று தனித்தனி கழிவறை வசதிகளும் மருத்துவ வசதிகளும் நகராட்சி மற்றும் கோயில் நிர்வாகத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வெளியூர்களிலிருந்து வரும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் திருச்செந்தூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் வசந்தராஜ் தலைமையில் சுமார் 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்ய பின்னர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் செல்வதற்காக நாள்தோறும் வெளியூர்களுக்கு திருச்செந்தூரில் இருந்து சுமார் 70 பேருந்துகள் அரசு சார்பில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக 50 பேர்கள் சேர்த்து 120 பேருந்துகள் என்ற எண்ணிக்கையில் உயர்த்தப்பட்டு இன்று இயக்கப்பட்டிருக்கின்றது. தைப்பூசத்திற்காக கணக்கில் அடங்காத எண்ணிக்கையில் பாத யாத்திரையாக கடந்த சில நாட்களாக திருச்செந்தூருக்கு வரும் முருக பக்தர்கள் கூட்டத்தால் திருச்செந்தூரில் முக்கிய சாலைகள் போக்குவரத்து நெரிசலால் தேங்கி வருகின்றது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பவானி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.